மஞ்சள் விஷயத்த சொன்னா மடிக்கு பார்த்தேன். சரி அவர் அம்புடைய வேலை, அதனால என் வீட்டுக்கார வர போறான். ஆமா, அந்த உசி இங்கிருந்து போகக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணுனா முதல்ல உன் தாலி யாரு? அதுக்கு ஒரு வழி நீதான் மாமா ஓம்பணும். ஏய் சொல்றேன் பாவி, உன் தாலி யாரு முதல்ல? நான் 3 தாலி கட்டிக்கிறேன். ஆமா, மொத்தத்துமே யாரு பிடிக்காது. ஒண்ணு கூட வரலையடி பாவி. அப்ப முதல்ல உள்ள போறேன். நான் போய் உள்ள போய் ஜாக்கெட் அவுத்துட்டு விசுக்கிறேன். உன் தாலிலாம் இருக்குது, இந்த ஜாக்கெட்டுக்கு இந்த புடவை கீச்சுடு, இந்த மை அழிச்சுடு, மொத்தமா அழிச்சுட்டு அப்படியே முக்காடு போட்டுன்னு மூலையில படு. வீட்டுக்காரர் வந்தானா இதே மாதிரி சாமியார் வந்தாரு, இது மாதிரி பண்ணாரு அப்படி நாங்க சொல்லு. என் கூட சந்தேகம் பண்ணனா? ஆமா, சந்தேகம் உன் மேல போடுவாரா? அதான். ஓ சரி. ஆமா, என் ஒண்டாட்டி வாரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் ஒண்டாட்டி ரொம்ப பத்தினி, உன் ஒண்டாட்டி பத்தினி, என் பொண்டாட்டி பாப்பாட்டியாப்பா. ஏய் போ, அங்க போ. உன் ஒண்டாட்டி பேரு இல்லையா? ஒண்டாட்டி பேரு என் ஒண்டாட்டி வாரு கண்ட பேரண்டி கண்ட கண்டவாரண்டி. அப்புறம் இன்னொரு பேரு வைத்தா. அது தங்கமணி. தங்கமணி அருமையான பேரு. வேற என்ன பேரு? அதப்பா இட்லி சுத்தி மொண்டாட்டியா நல்லா பெருசா இருக்குமா? காட்டுக்கு போய் அவரே கேடுப்பா. எங்க போய் மாட்டினார் நல்லா போய் வரா. உன் பேர் சொன்னதான் தெரியும். யாரு ஏன்ற உங்க பேர் சொன்னதான் தெரியும். உன் பேர் என்ன? நீ சொன்னதான் எனக்கு தெரியும். காட்டிலே வாழக்கூடிய கண்டவாரண்டன்
நாச்சு அஷ்ட துஷ்டகாரகே ஒரு ஆள் இருந்தா போதா காட்டு வாசி நீ காட்டியா ஐயோ அடா பாய் ஒண்ணு இல்லையா பல்லு இல்ல அதான் சொல்லு போச்சு சரி சரி ஓட்டிக்கு வருமா காட்டுக்கு போய் மிருதங்கம் சித்த ஒட்டி எல்லாத்தையும் புடிச்சு வந்து மண்டாடிக்கு போகணும் அதானே ஆவடி போய் அம்பத்தூர் வந்து காஞ்சி வந்து காவடி ஓட்டு ஆமா அத ஒருத்து 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 வர்த்துடா பாய் அது அர்த்து வாய் வழி கொடுப்பேன் நீ சொல்றத வழி புரிய மாட்டேன் அந்த ஒரு ஒத்தம் உடையில ஓட்டு என் ஒண்டாட்டி ரொம்ப ஒத்துக்கிய ஒருவர் போலா ஒண்ணு இல்லையா அவன் ஒரே விட்டுடுவான் ஒரே விட்டுடுவா ஒண்ணு இல்லையா எலும்பு வருஷம் ஒல்லிடா ஒழு ஒழுவு நாட்டுக்கு போய் ஒழுவாடாய் வச்சா பெரிய ஐயா முன்னாடி எங்க தேடு ஐயா ஐயா உன் முன்னாடி கொஞ்ச நேரம் தேடுங்க அப்புறமா போங்க எங்கப்பா சங்கல்பா வயிறுத்தியா கோபமா இருப்பாங்க பாய் கொண்டாட்டி வந்து நீ போய் வீரியாடா ஊக்கு போய்க்கிறாமா முதல் வேஸ்ட் ஆமா 180 நீ காட்டு நான் சொன்னேன் முன்னாடி ஏட்டு வந்தீங்க ஓடி போய் ஒரு வாரம் ஆயி வச்சா ஒரு வாரம் ஆயி போச்சு கோமா உரிக்கிறா கோமா கராமா சரி சரி அங்க கட்டிதானா
முன்னாடி ரொம்ப வைப்பு. ஐயோ செவ்வாய் ரெண்டு பேரும் நீ ஆளாத போது ஒரு உசி வந்தா மாமா காணாகாத்தி எதுரா எதுரா ஜாக்கெட் யாருக்கு இஷ்டது ஒரு உச்சி வந்தா மாமா கம்பூரு அறுத்துட்டான் கம்புல அறுத்துட்டான் மாட்டுல அறுத்துட்டான் ஆமா மாமா இந்த ஜாக்கெட்லாம் பிடிச்சி யாரு உள்ள போட்டுக்கலாம் ஒரு உசி வந்தான் ஒய்யாடி கூப்பிட்டான் தலையாடி கூப்பிட்டான் ஒய்யாடி கூப்பிட்டான் என் பொண்டாட்டி ரொம்ப ஆயிக்கு. அதான் பொண்டாட்டி ஆயிருக்கு ரொம்ப ஒட்டுக்கு உங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல போட்டா எடுத்து மாட்டிட்டாங்க ஒரே ஒரு திருஷ்டி கூட வராது இந்த ஊருக்கு ஊசி தலையாட்டி விட்டா அந்த ஊசி தலை வச்சு அந்த பொட்டியா மாதிரி அடியில கட்டணும் கட்டாம கூடாங்கன்னு அடிக்கணும் அவன் கை வெட்டியாந்து அவருக்கு ஒரு பக்கமும் போவேன் எப்படியா கட்டிட்டு அது மாதிரி சரிதான் நீ மூட்டுக்காரன் இல்லைன்னா தலையாட்டி ஊட்டானா ஆமா தலையை ஒட்டியாந்து அடி வடியில் ஒட்டிடுறேன் கையாட்டி ஊட்டானா கை வெட்டியாந்து இப்படிதான் போனா கை வெட்டி வச்சிருக்கேன் சத்து தூள் வைக்கணும் பேர் கூட வச்சுட்டு அதான் போலாம் ஆஹா அது வேற இருக்கும் வா இந்த சாமியார் தேடி போலாம் வா 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 என்னடா போச்சா
சண்டைக்கு போனானே என்ன ஆச்சுன்னு கேளு. அந்த சாமியார் இருக்கிறாரு, அவர் வில்லு விட்டாரு, வீட்டுக்காரு மூச்சு அடைந்து கீழே வந்துட்டான். எங்க வீட்டுக்காரு செத்தா பேனா சாவலடி. அதனால என் வீடு ஏப்பா அந்த சாமியார் கிட்ட போய் மடி பிச்சு கேளு போ. சுவாமி பத்திரம் அளிக்கின்றேன். யாரம்மா நீங்கள்? தங்கள் முன்னே வந்தேனே. இந்த வழியாக எத்தனையோ மாளிகைகள் வந்தன, எத்தனையோ பேர்கள் வழிபடித்தார்கள். நீ யார்? அழகாக உங்களுக்கு கவர்ச்சியாரி காட்டினேன். அம்மா, முகத்திரை அகற்றினால் அல்லவோ தெரியும் நீ யார் என்று எனக்கு புரியும் தாயி. சுவாமி நல்லா அழகா இருந்தேன். யாருன்னு கேட்கிறேன். எனக்கு இன்னலை கொடுக்க வேண்டும் என்று எத்தனைத்திருக்கிறாயா? இவ்வளவு வந்து போயா அடி சண்டாளி, தலையோகி என்று உரைக்கும் செவி கேட்கவில்லையா? நீ வர்த்தானே என் ஊரை ஏற்று சாமி. உன்னுடைய வார்த்தை கேட்டு என்னை கொல்ல துணிந்தான் உன்னுடைய கணவன். ஆதலால் கனைவிட்டு அண்ணவனை மூர்ச்சி அடைய செய்திருக்கிறேன். வேறண்ட மனமாதே அண்ணவனை எடுத்து கொடுத்தால் அவன் என் மீது மறுமுறை போர் கொடுப்பான். நான் பாத்துக்கிறேன். உன்னை நம்ப முடியுமா? என்ன நம்பு. அது எப்படி நம்ப முடியும்? என் கூட நடுக்கால போட்டுக்குவானு. ஆட்டாயோ பேரும் இப்பாதலில் எழுந்து வந்தால் தீவினை விளைவிப்பாரோ திருடியே முறை செய்வாயே. வேறண்ட மனமாதே உன்னுடைய கணவனை நான் உயிர் வரச் செய்கிறேன். ஆனால் எனக்கு ஒருபோதும் என்ன அழைக்க கூடாது. சமயங்களே என்று சொல்லக்கூடிய நாடகம் இதோடு விடுவிலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் அர்ஜுனன் தபசுவன் ஏறக்கூடிய காட்சி, சபத்திற்கு செல்லக்கூடிய காட்சி இன்னும் சற்று நேரத்தில் அப்படியே நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள்,
இன்னும் சாலபானங்களை முடித்து நீராடி விட்டு நாம் கொள்ளும் தட்சணையுடன் தபசு மரத்தடியில் அமர்ந்தால் பலன் கிடைப்பதாக ஐதீகம். இன்னும் சற்று நேரத்தில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறக்கூடிய காட்சி நடைபெறும். அனைவரும் கண்டுகளிக்கலாம். இந்த வழியாக என்னை போன்ற தலசீலர்கள் யாராயிலும் வந்தார்கள் எனக்கு கொடுக்கும் இன்னலை அந்த மகாமுனிகளுக்கு ஒருபோதும் நீங்கள் அளிக்க கூடாது. அண்ணவருடைய நற்றவத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு இருவருக்கும் என்னுடைய பூரண நல்லாசியில் உயிர்த்தாகுங்க. என்ன இந்திராணி சமேதனாகிய வேடம் வர காரணம் எதற்காக இந்த வேடத்தில் வந்தோம்? ஏன் வந்தீர்கள்? நீ செல்வது கைலாயமலை சிவபெருமானை கோரி தவம் செய்வது லேசான காரணம் அல்ல, கடுமையான தவமாகும். உன்னுடைய மனது சுத்தமாக இருக்கிறது என்று சோதித்து பார்க்கிறோம். உன்னுடைய மனது பரிசுத்தமாக இருக்கின்றது. நீ செல்கின்ற வேலை கெட்டுத்தனம் நடக்கும். சென்றலாம். தாயுடைய காரணம் என்ன? சிவபெருமானை பார்த்து பாதுகாத்தை பெற்று வா, வெற்றி உனக்காக இருக்கட்டும்.